ஒரு வாட்டி வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து மேட்சுக்கு வந்துட்டு மேட்ச்ல அவ்வளவு சூப்பரா ஆடுறீங்க, அவ்வளவு ஜாலியா இருக்கீங்க, உங்களுக்கு சீக்கிரம் என்ன அப்படின்னா மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து செக்ஸ் அண்ட் மேட்டர் பண்ணிட்டு தான் வருவாப்ல மேட்சுக்கு. ஓகே, எனக்கு வந்து இந்த கேம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்ப இந்த கேமை வச்சு ஒருத்தவங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க, இந்த கேமை வந்து கொச்சப்படுத்துற விதத்துல அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது எனக்கு கோவம். ஓகே, விஷயத்தை பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய பணக்காரங்க எல்லாமே. வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு ஃபுட்பாலை பத்தி பேசி தாக்குன்னு தாக்குறதுக்காக எவ்வளோ நாள்ப்பா அந்த ஃபுட்பால் பத்தி வந்து ஒரு எபிசோட் பண்ணிடணும், எபிசோட்னு இல்லை தொடர்ந்து வந்து ஒரு சீரீஸ் பண்ணணும், தொடர்ந்து ஃபுட்பால் பத்தி பேசணும் நிறையா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நிறைய நண்பர்கள் என்னை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் வெறியங்களாக இருக்கிறாங்க. பட் சில பேர் கூட தான் நம்ம வந்து ஃபுட்பால் பற்றி நிறைய பேசியிருப்போம், அவங்க கூட வந்து ஃபுட்பால் மேட்சுக்கெலாம் வந்து போயிருப்போம். அவங்க வந்து இப்போ வரைக்கும் ஃபுட்பாலை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா 4 வருஷம் முன்னாடி நான் பார்த்தேன் என்னோட ஃபுட்பால் ஃபேனாட்டிக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ எங்கே மச்சான் குழந்தைக்கு பால் பூட்டி வாங்குறதுக்கே டைம் சரியாக இருக்குதுன்னு சொல்லி ஃபுட்பால் பார்க்குறதே விட்டாங்க. பட் இன்னும் வந்து ஃபுட்பால் கனெக்டில் இருக்கு மட்டும் இல்லாமல் வருஷம் ஐஎஸ்எல் மேட்ச் நடக்கிறப்போ ஒரு மேட்ச் தவறாமல் கிரவுண்டில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட தான் நம்ம வந்து பேச போகிறோம். இவர் ஒரு ஃபுட்பால் வெறியர், விக்ரம் சாவியோ மோசஸ். வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் கமிங் மச்சான். நீங்கள் ஃபார்மலாலாம் இருக்க தேவையில்ல, பட் ஃபார்மலாக ஒரு விஷயம் நான் பண்ணியே ஆகணும். ஸோ உங்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஆர்ஜேவாக இருந்திருக்கீங்க, அப்புறம் படத்தில் நடிச்சிருக்கீங்க, பட் தொடர்ந்து இப்போ வந்து லைக் டப்பிங் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கீங்க. ஒரு பாயிண்ட் வந்து யூடியூப் போஸ்ட் ஆகுது. ஆமாம்ல, அதை மறந்துட்டேன், சாரி. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம். அந்த ஃபுட்பால் மேலே இருக்க நடிகர்கள்கிட்ட கேட்பாங்க, எப்படிங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் டைம்? அந்த மாதிரி இல்லை, அந்த பேஷனை எப்படி வந்து இன்னும் வெறித்தனமாக ஃபுட்பால் ஃபாலோ பார்க்கறது ஒன்று இருக்குது, சரியா? ஃபுட்பாலை மேட்ச் பார்க்கறது ஒன்று இருக்குது. பட் ஃபுட்பால் மேட்ச் நம்ம ஊரில் நடந்தால் அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் சென்னை எஃப்சி சிஎஃப்சியோட மேட்ச் நடக்கும்போது யூ ஆர் கோயிங் அண்ட் டூயிங் அ லாட் ஆஃப் எம்சிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபுட்பால் சுற்றியே வந்து அந்த லைஃப் அமைஞ்சிடுச்சு. சில செம்ம லக்கியா நீ ஆக்சுவலாக? ஆமாம். ஸோ இந்த சென்னை எஃப்சி டீம் கிடச்சப்போ யூஸ்வலாக வந்து ஒரு ஈவெண்ட் பண்றோம்னா நம்ம வந்து அதுக்கான காஸ்ட் அதோட யோசிப்போம் இல்லையா? இந்த ஈவெண்ட் பண்ணும்போது நான் காஸ்ட் அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு வந்து முடிஞ்சு பண்ணுப்போம் அப்படின்ட்டேன். ஏன் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் அந்த கிளப் ஸ்டார்ட் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து எல்லா மேட்சும் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மேட்ச் டிக்கெட் வாங்கிட்டு போறதுக்கு வந்து உன்னை வந்து போஸ்ட் பண்ண ஒண்ணு. ரெண்டாவது, எத்தனை வாட்டி வந்து நம்ம ஸ்டாண்ட்ஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த எம்சி என்ன கேவலமா பேசுறோம் அப்படின்னு நம்ம திட்டி இருக்கோம், நம்மளே சேர்ந்து திட்டி இருக்கோம், ரைட்டா? சோ இப்போ வந்து நீ போய் அங்க பாரு என்ன பண்ண முடியும்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச பஞ்சாயத்து தான். ஸோ அந்த பஞ்சாயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மெஸ்ஸி வர்சஸ் ரொனால்டோ அந்த டிபேட்குள்ள நம்ம அதுக்கு தனி எபிசோடாவே ஒன்று பண்ணுவோம், சரியா? ஏன்னா அது ஒன் சைடடா போயிடும். நீங்க ரொனால்டோ அதான் நடுவில் புலவருக்குள்ள சண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடுவில் உட்காந்துருவீங்க, அந்த சைடு ஒரு மெஸ்ஸி ஃபேனை போட்டு அப்புறம் பேசலாம். ஆனா இது என்ன மேட்டர்னா, இது வந்து தெரியாம பிளைனா இல்லை, பட் ஒரு 1 மந்த்லயும் கேட்கிறேன், சரியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சதா 1.5 வருஷமா 2 வருஷமா வேர்ல்ட் கப் முடிஞ்சு 1.5 வருஷம் கிட்ட ஆகுது, சரியா? ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ராபர் தீஃப்னு மெஸ்ஸி வந்து ஃபுல்லா அவரோட போஸ்ட் கீழே கமெண்ட் பண்றது. இப்போ ரீசெண்டா ஒரு பேலன் டிஆர் வின் பண்றப்போ பெஸ்ட் அவார்ட்ஸ் வின் பண்ணப்போ கூட எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தீஃப்னு. அது எப்போது வந்து ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சதுன்னா நம்ம கத்தார்ல நடந்த வேர்ல்ட் கப்ல இருந்து இருந்தா. சரி, எனக்கு வந்து ரொனால்டோ ரொம்ப பிடிக்கும், அதுக்காக மெஸ்ஸி சுத்தமா பிடிக்காது அப்படின்லாம் இல்லை. ஆனாலும் எனக்கு அந்த வேர்ல்ட் கப்பை ஃபாலோ பண்றப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மெஸ்ஸிக்கு ரொம்ப ஃபேவரட்டா அந்த வேர்ல்ட் கப் வந்து நிறைய விஷயங்கள்ல ஃபேவரபிளா இருந்துச்சு. அது ஒரு குழந்தை சொல்லி ஃபுட்பால் ஃபேனே இல்லை அவனும் சொல்லுவான், ஏதோ ஓரளவுக்கு ஃபுட்பால் தெரிஞ்ச எங்களுக்கும் அப்படி தோணுது. ஃபுட்பால் வெறியர் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், நம்ம மீட் பண்ணி ஒரு சில வருஷங்கள் ஆகும், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். 2022 கத்தார் வேர்ல்ட் கப்பை நான் ஃபாலோ பண்ணல, ஒரு மேட்ச் கூட பார்க்கல, ஒரு நிமிஷம் கூட அந்த வேர்ல்ட் கப் நான் பார்க்கல. ஏன்னா அந்த வேர்ல்ட் கப் நடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடியே வந்துட்டு அந்த வேர்ல்ட் கப் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதுக்கு ஒரு 1 வருஷம் 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டு இதை பார்க்க போறது இல்லை அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் இது நடக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு நான் நிறைய ரொம்ப ஆசைப்பட்டேன். ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஒரு கான்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்லயே வந்துட்டு 1000 இருந்து 6500 பேர் கிட்ட செத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது செத்தது மட்டும், அது போக இன்ஜுரிஸ் இருக்கு, அது போக சும்மா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டவங்க இருக்காங்க. ஏன்னா லாங் ஒர்க் ஹவர்ஸ், காசு கிடையாது, ஃபோர்ஸ்ட் லேபர், ஆல்மோஸ்ட் ஒரு மாடர்ன் ஸ்லேவரி மாதிரி தான் ஸ்டேடியம்ஸ் எல்லாமே கட்டப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப் நடக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படல. எனக்கு எந்த தப்பும் தெரியல. இன்னொரு விஷயம், இது வந்து ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அப்படின்றது மட்டும் இல்லை, அண்ட் இது வந்து ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூன்றதுக்காக மட்டும் இல்லை. எனக்கு வந்து இந்த கேம் வந்து ரொம்ப பிடிக்கும்.
ஓகே, அப்ப இந்த கேமை வச்சு ஒருத்தவங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க, இந்த கேமை வந்து கொச்சப்படுத்துற விதத்துல அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது எனக்கு கோவம். ஓகே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஒரு விளையாட்டு தானே அப்படின்னா இது விளையாட்டு மட்டும் இல்ல. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட் வாஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னு புது டேர்மா இருக்கு. ஸ்போர்ட் வாஷிங்ன்றது இப்போ செவுத்து கல்லடிச்சுனா ஒயிட் வாஷிங் அப்படின்னுவாங்க. ஸ்போர்ட்டை வச்சு ஒரு விஷயத்தை மறைக்க அஜெண்டாவை திணிக்கிறான் இல்ல ஏதோ ஒன்று மறைக்கிறான் அந்த மாதிரியா? ஓகே, சோ ஸ்போர்ட் வாஷிங் வந்துட்டு அதுல அதோட பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்கு, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்கு. இப்போ நெல்சன் மண்டேலா வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால ரப்பி கொண்டு வந்தாரு. அதை வச்சு ஒரு ஸ்போர்ட் வாஷிங் நடத்தினாரு. அது என்னன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த ரெண்டு சைடையும் வந்துட்டு ஒன்னா கொண்டு வரதுக்கு ரப்பி வந்து ஒரு டூல் அது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல அட்லீஸ்ட் முக்காவாசி அது வந்து ஒரு நெகட்டிவ் விஷயமா தான் இருந்திருக்கு. ஆல் த வே ஃப்ரம் 2002-3ல வந்துட்டு ஏப்ராமோவிச் வந்து செல்சியை வாங்குறாரு. அவர் ரஷ்யால சில விஷயங்களை மாட்ட போறாரா மாட்டிருக்காருன்னு அவருக்கு தெரியுது. அதை வந்துட்டு சரி பண்றதுக்கு அவரோட இமேஜை வந்துட்டு ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவர் இந்த விஷயத்த பண்றாரு. ஆனா அவருக்கு வந்து ஜெனரலாவே ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த எத்தனை வருஷம் செல்சி அவர் ஓன் பண்ணாரோ அத்தனை வருஷம் வந்து ரொம்ப பேஷனட்டா அந்த கிளப்பை நடத்தினாரு. ஆனா செலவு பண்ணிருக்காப்ல, நிறைய செலவு பண்ணிருக்காரு. அண்ட் செலவு பண்றது மட்டும் இல்ல, ஒரு கேம்க்கும் வருது, பிளேயர்ஸ் கூட இன்டராக்ட் பண்றது எல்லாமே வந்து சூப்பரா பண்ணுவாரு. வெரி இன்வால்வ். எனக்கு இது எல்லாமே வந்து ஸ்போர்ட் வாஷிங் அப்படின்னா எனக்கு தெரியல. அது நம்மளால அந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து துல்லியமா இருப்பானா இந்த மாதிரி விஷயத்துலன்றது மேபி தே கேன். ஓகே, நமக்கு தெரியாது. பட் ஓரளவுக்கு ஒரு செல்சி பாரா நான் நம்புறேன். சரி, அந்த ஓரளவுக்கு வந்துட்டு அந்த கிளப் மேலேயோ ஒரு ஃபுட்பால் மேலேயோ ஒரு பிரியம் வந்திருக்கு. அதனாலதான் இதை பண்ணாரு. ஆனாலும் இது எல்லாத்துக்கும் அடியில அவரோட இமேஜை கிளீன் பண்றதுக்காக இதை பண்ணாரு. ஓகே, அது செல்சி வச்சு பண்ணிருக்கலாம், இல்ல டாட்னம் வச்சு பண்ணிருக்கலாம், எந்த கிளப் வேணாலும் வச்சு பண்ணிருக்கலாம். அதுக்கு அடுத்தது 2008ல இவரு ஷேக் மன்சூர் அவர் பேர் தான் மான்செஸ்டர் சிட்டி, அவர் வந்து வாங்குறாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு கத்தார்ல இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, இதை வாங்குறாங்க, பிஎஸ்சி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சவுதியில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது, நியூகாஸ்ல வாங்குறாங்க. இப்போ இது எல்லாமே எதுக்கு நடத்துறாங்க? ஓகே, அவங்க ஊர்ல வந்துட்டு ஒரு பக்கம் ஆயில் தீர்ற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து வேர்ல்டே வந்து ஆயில் டிபெண்டன்ஸ்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி டிபெண்டன்ஸா மாறுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இது எல்லாமே வந்து ஒரு அஜெண்டா தான். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இவனுக்கு கிட்ட நம்ம டிபெண்ட் பண்ண வேணாம், நம்ம வேற இடத்துக்கு போலாம் அப்படின்ற ஒரு இது. சோ திஸ் இஸ் ஆல் லைக் மச் லார்ஜர். இது வந்து நம்ம இன்னும் பெருசா பேசுறோம். பட் இந்த லேயர்ஸ்க்கு நடுவுல ஸ்போர்ட் வாஷிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்றாங்க. சோ இப்ப கத்தாருக்கும் வந்துட்டு கத்தாருக்கு ஆல்ரெடி வந்துட்டு பார்சலோனா டயர்ஸ் இருக்கு. பார்சலோனால மெஸ்ஸி இருந்திருக்காரு. சோ அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் கரியர்ல முக்காவாசி டைம் வந்துட்டு கத்தார் ஆடி இருக்காரு. ஓகே, சோ இது போக வந்துட்டு இன்னொரு விஷயம் கத்தார். சோ நம்ம ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து வேற வேற எவிடன்சஸ் பார்க்கணும் இல்லையா? சோ கத்தார் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நேமார் டீல் ஒன்று நடந்துச்சு. நேமார் வந்து 250 மில்லியனுக்கு வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி பிஎஸ்சிக்கு போகும்போது 250 மில்லியன் வாங்குறாங்க. அந்த பிரைஸ வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபைனான்சியல் ஃபேர் பிளே மூலமா நீங்க அவ்வளவு செலவு பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெவென்யூ வரணும். அவ்வளவு ரெவென்யூ எல்லாம் பிஎஸ்சிக்கு வராது. சோ அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னா roughly this is the thing that கத்தார் வேர்ல்ட் கப்புக்கு நேமார வந்துட்டு ஒரு அம்பாசடரா அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுக்கு நேமாருக்கு வந்து 250 மில்லியன் கொடுத்தாங்க. ஓகே, நேமாரோட ரிலீஸ் கிளாஸ் பார்சிலோனால வந்துட்டு 250 மில்லியன். சோ நேமார் என்ன பண்றாரு, அந்த காசை பே பண்ணிட்டு ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் ஆகுறாரு. அவரை வந்து பிஎஸ்சி சைன் பண்றாங்க. இது வந்து ஒரு லூப் ஹோல். ஓகேயா? ஆனா இது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். 250 மில்லியன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபனலிங் பண்ணோம்னா அதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கணும். அந்த மாதிரி பவர்ஸ் வந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இல்ல மத்தவங்க இப்போ செல்சி வாங்கிருக்க அந்த கன்சோர்டியம் பாத்தீங்கன்னா அந்த அவங்க எல்லாருமே அக்ரி பண்ணாதான் அந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியும். இங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் நினைச்சாருன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய பணக்காரங்க எல்லாமே எல்லாருமே லைக்னா ஃபில்டி ரிச் இல்ல? ஆமா, அதை இறச்சி விடலாம் அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க காசு. ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஆல்ரெடி வந்து கத்தாருக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல. அது போக வந்துட்டு அவங்க ஊர்ல வந்து இந்த இமிகிரண்ட் லேபரர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒழுங்கா ட்ரீட் பண்ண இந்த ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும் நம்ம ஜெனரலாவே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறான்னு ஒரு பிரச்சனை இருக்கு. சோ அதுல இருந்து அந்த ரெப்யூட்டேஷனை பிரேக் பண்ண ட்ரை பண்றாங்க. மத்த கண்ட்ரீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக பிஎஸ்சி ஒரு கிளப்பை வாங்குறாங்க. அது மூலியமா ஒரு ஃபேஸ் அவங்க சைட்ல இருந்து ஒரு ஃபேஸ் மேல வருது. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வேர்ல்ட் கப் அப்ளை பண்றாங்க, பிட் பண்றாங்க. அது கிடைக்காதுன்னு நினைக்கிறோம், கிடைச்சிருது. கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அதுக்கு பின்னாடி வேற பல தில்லாலங்கடி இருக்கு. ஓகே, சோ கிடைச்சது. கிடைக்கும் போதே பாத்தீங்கன்னா this is the first world cup that is going to happen in Middle East country. Okay, nothing against Middle East countries, but that is one point, just note it down. Okay,
then it is the first World Cup that is happening in the winter time. எப்பவுமே வேர்ல்ட் கப் வந்து சம்மர்ல தான் நடக்கும். நம்ம மெக்சிகோல நடந்தாலும் சரி, பிரேசில்ல நடந்தாலும், அதாவது அந்த நாட்டோட சம்மருக்கு சொல்றீங்களா? ஐ மீன் நார்த்தன் ஹெமிஸ்பியரோட சம்மர், தட் இஸ் ஏப்ரல். ஓகே, மார்ச் ஏப்ரல் நம்மளோட சம்மர். ஓகே, மார்ச் ஏப்ரல் மேல தான் நம்ம எப்பவுமே வேர்ல்ட் கப் பார்த்திருக்கோம். சோ எப்பவுமே அந்த டைம் நடந்துட்டு இருந்த வேர்ல்ட் கப் இவங்க நாடு சூடா இருக்கு, இந்த வேர்ல்ட் கப் நடக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து விண்டருக்கு மாத்துறாங்க. ஓகே, அந்த விண்டருக்கு மாத்தினால அத்தனை பிரச்சனைகள். ஏன்னா ஒரு மிட் சீசன்ல வந்துட்டு கிளப்ஸ் எல்லாம் கேம் பிரேக் பண்ணிட்டு அங்க போறாங்க. அங்க போனா அவ்வளவு இன்ஜுரிஸ் நடக்குது. பிளேயர்ஸ் ஆல்சோ ஸ்ட்ரெஸ். அவங்க 1.5 வருஷம் 1.25 வருஷம் வந்து கண்டினியூஸா ஆடுறாங்க பிளேயர்ஸ், which is a very huge hit on them. ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வேர்ல்ட் கப் நடத்திருக்காங்க. ஓகே, இவ்வளவு விஷயம் வந்து ஒன்னா நடக்குது அப்படின்னா அப்ப ஏதோ பிரச்சனை. அதாவது இவ்வளவு விஷயம் உன்னால பவர் யூஸ் பண்ணி பண்ண முடியும்னா, ஒரு விஷயம்னா மேபி நம்ம வந்து தப்பா நினைக்கிறோம்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்திலயும் ஏதோ நடக்குதுன்னா நான் ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் மாதிரி பேசுறது இல்ல. பட் ஆனாலும் எல்லா விஷயமே சத்தியமா சொல்லிட்டா நீங்க சும்மா இல்லாத ஏதாவது ப்ரோ இல்ல ப்ரோ இது சொல்லலாம். ஆனா இது எல்லாமே ஃபேக்ட் தானே. யாராவது இல்லன்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லி சொன்னது போடுங்க. வந்துட்டு நீங்க லைன் பை லைன் வந்துட்டு கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, அடுத்தது இதுவும் கூகுள்ல எனக்கு இது ஃபீல் ஆச்சு. சோ நான் இது வந்து கூகுள்ல போட்டு பார்த்தேன். நான் ஃபாலோ பார்க்கவே இல்லை. ஆனாலும் வந்துட்டு டெய்லி வந்து ஸ்கோர் மட்டும் பார்க்காதவங்க இந்த கேள்வி டெய்லி வந்து போய் ஸ்கோர் மட்டும் பார்ப்பேன். கூகுள்ல போட்டு ஸ்கோர் முடியாது, கை துருத்துரு. ஸ்கோர் பார்க்கும்போது ஒரு எல்லா டோர்னமெண்ட்லயும் அப்செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இவன் ஜெயிப்பான் அப்படின்னு நினைப்பான், டப்புனு இன்னொருத்தன் ஜெயிச்சிடணும். ஃபேவரட்ஸ்லாம் அப்படி ஐட்டா அப்செட்ஸ் இல்லையா? ஓகே, சோ எல்லா வேர்ல்ட் கப்லயுமே வந்து அப்செட்ஸ் ஏதாவது இருக்கும். இல்ல ஏதோ ஒரு சின்ன கண்ட்ரி வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். ஏதோ நைஜீரியா திடீர்னு வரும், ஏதோ ஜப்பான் திடீர்னு வரும், ஏதோ ஒரு கொரியா திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ணும். அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. like shout for them. அது ஒரு எக்ஸைட்மென்ட். அது சொல்லும் போதே வந்து உள்ள இருக்குது. ஓகேயா, ஆனா இந்த வேர்ல்ட் கப்ல அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருந்துச்சு. சவுதி அரேபியா ஸ்டார்டிங்ல, மொராக்கோ எவ்வளவு. ஓகே, மொராக்கோக்கு வர அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது இந்த வேர்ல்ட் கப்ல. ஓகே, டெய்லி நான் ஸ்கோரை பார்க்க திடீர்னு அப்செட், கண்ணாபுரம் அப்செட். சோ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இது வரைக்கும் நடந்த வேர்ல்ட் கப்ஸ்லயே this seems like the most exciting world cup. Okay, this seems like துருந்துச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அந்த பர்மிங்ஹாம்ல ஒரு சீரிஸ் நடக்குது, அது என்ன நெட்ஃபிளிக்ஸ்ல வருது, பீக்கி பிளைண்டர்ஸ். பீக்கி பிளைண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட் இருந்து இந்த வரைக்கும் வந்து டமால் ஒரு வேர்ல்ட் கப் அந்த மாதிரியே நடக்குது. ஓகே, of course world cup is a high adrenaline tournament, பட் அதுவே வந்து ஒரு ஹைப்பர் அட்ரினலின் ரஷ்ல நடக்கிற மாதிரி நடக்குது. அப்போ இதை நோட்டீஸ் பண்ணிட்டு வந்து ஏதோ மேட்டர் இருக்கு விட்டேன். இன்னைக்கு இங்க வர போறோம்ன்றதால வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறேன் which is the most exciting world cup அப்படின்னா கண்டெண்டர்ஸ்ல 3 வேர்ல்ட் கப்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு இந்த வேர்ல்ட் கப், கத்தாரும் இருக்கு. மத்த 2 வேர்ல்ட் கப்பையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதுல வந்து ஸ்டிமுலேஷன் கிடையாது. ஓகே, அப்படியே அப்சல்யூட் அட்ரினலின் ரஷ் இந்த வேர்ல்ட் கப். So everything seems to point in that direction. Okay, then Morocco 2002க்கு அவங்க குவாலிஃபை ஆகல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க வந்தது ரவுண்ட் ஆஃப் 16. ஓகே, which is pre quarter finals. ஓகே, அதுக்கு நடுவுல வந்து ஏதோ ஒரு வாட்டி pre quarter finals, மத்தது வந்து குரூப் ஸ்டேஜஸ்ல வெளில போகுது. குரூப் ஸ்டேஜ்ல டாப்ல முடிஞ்சா அவங்களுக்கு வந்து அது வின் வேர்ல்ட் கப்ல. ஓகே, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி மொராக்கோ. அந்த கண்ட்ரி இந்த வாட்டி செமிஃபைனல் வரைக்கும் வருது. ஓகே, என்ன மேட்ரு இது? இவனுங்களாம் எப்படி வந்தாங்க உள்ள? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த கண்ட்ரில பெரிய பேர் தான் ஜியாக் ஒருத்தர் இருக்காரு, ஹக்கீமி இருக்காரு, அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர், அவ்வளவுதான். அவங்கள வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் எப்படி? அப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்திருக்கும்ல. ஓகே, ஏன் வரல? சோ இதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் ரொனால்டோ விடுங்க, அதுவும் போர்ச்சுகல் டீம். எக்ஸாக்ட்லி. ஓகே, சோ அதை யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு திடீர்னு பார்த்தா இவங்க வந்து செமிஃபைனல் வரைக்கும் வராங்க. அவங்களும் வந்துட்டு they have also been part of a lot of the upsets in this World Cup. Okay, பெரிய பெரிய டீம்லாம் அடிச்சு அவங்க மேல வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல 2030 வேர்ல்ட் கப். ஓகே, அதுக்கு வந்து ஹோஸ்ட் நேஷன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின், போர்ச்சுகல் டுகெதர் போறாங்க. போடு எங்கேயோ ஏதோ ஒரு ரவுண்ட் இருக்கு, அதனால அங்க வந்து ஒரு பவர் இருக்குது. ஓகே, அங்க எந்த பவர் இருக்கு அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல, ஆனா ஏதோ ஒரு பவர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நோண்டி பார்த்தா மொராக்கோல வந்து இப்ப எப்படி சுவிட்சர்லாந்து, மொனாக்கோ எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டாக்ஸ் ஹேவன் மாதிரி இருக்கோ, மொராக்கோலயும் வந்துட்டு அந்த மாதிரி விஷயம் இருக்கு. சோ அங்க நிறைய காசு இருக்கு, நிறைய காசு இருக்கு, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்க இருக்கு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அங்க இருக்கு. அப்போ அந்த கண்ட்ரி மேல வரணும், இல்ல அந்த கண்ட்ரிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் வாஷிங் தேவைப்படுது அப்படின்றது
பச்சையா தெரியுது. சோ இவ்வளவு விஷயம் வந்துட்டு ஒரு வேர்ல்ட் கப்ல அடங்கி இருக்கு. சோ இட்ஸ் நோ மோர் அபவுட் ஜஸ்ட் த கேம். இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லாம இது வந்து நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் தான். சோ இந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் நிஜமாவே டுபாக்கூர் வேர்ல்ட் கப் தான். அண்ட் அந்த வேர்ல்ட் கப்ல வந்துட்டு மெஸ்ஸி ஜெயிக்கிறதுக்கு அவங்க வந்து வேலை பார்த்துருப்பாங்களா அப்படின்னா, nothing against Messi. Messi is a great talent. He's a natural talent, amazing player, great what do you say, career, great records, all of that I think. One of the GOAT. Yeah, okay. But this possible. வாய் கொண்டு மெஸ்ஸி வந்துட்டு கத்தாரோட ஃபேஸ் நைட் ஏதாவது மேல எடுத்து வந்து போட்டு விட்டாங்க. அவரை வந்து ஒரு ப்ராமினன்ட் இதுவா வரணும், அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஓகே. சோ நம்ம நிறைய விஷயம் பேசலாம் அப்படின்றோம். ஆனா சத்தியமா சொல்லிட்டா நான் ஒரு 2-3 விஷயத்தை வச்சு ஒரு கலெக்டர் நாலேஜ் டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங், நிறைய மேட்டர் இதுல இருந்து வந்துருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நான் யோசிச்சு பார்க்கல ப்ரோ. சோ அதெல்லாம் வந்து மேக் சென்ஸ், நான் நம்புறேன் அந்த தியரிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால ரொனால்டோ டிசர்வ் அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு நான் எதுவும் ஆர்கனைசமா எதுவும் நான் பண்ண போறது இல்லை, சரிங்களா? பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மேட்டர் இப்படி அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு இது வரைக்கும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்ல யாரும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. சம மேட்டர் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம தொடர்ந்து இப்போ இந்த மாதிரி வந்து தமிழ் ஃபுட்பால் பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் திங். நம்ம ஊர்ல ஃபுட்பால் பத்தி பேசினாலே உடனே இந்த கிரிக்கெட்டை வலிச்சிடுறாங்க. உன் பொண்டாட்டி நீ நல்லவனா அப்படின்னு கேட்டா உன் பொண்டாட்டி மட்டும் நல்லவனா அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாத ஆர்குமெண்ட் மாதிரி ஏன் ப்ரோ அந்த ரெண்டுத்தையும் வந்து வர்சஸ் கொண்டு வந்து விட்டுறாங்க? ஏன்னா இப்ப கிரிக்கெட்டாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் வந்து வளரல அப்படிங்கிறது ஒரு மெயின் இது ப்ரோ. இதுல 2 வகை ஃபுட்பால் எதுவுமே இல்ல மச்சி. 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒண்ணு ஃபேன்ஸ், நீங்க எல்லாருமே கிரிக்கெட்டை கட்டிட்டு அது சொல்லுவாங்க. இன்னொன்னு பிசிசிஐ பத்தி உங்களுக்கு தெரியும். அதுதான் இந்தியாலே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்ன மச்சா அது ஏதோ சொல்லுவாங்களே இன்ஸ்டிடியூஷனா ஏதோ வாட் எவர் அசோசியேஷனா ஏதோ ஒன்று கீழே கமெண்ட் பண்றீங்கப்பா இல்லையா? சோ இந்த 2மே சேர்ந்துதான் வந்து ஃபுட்பால் வளரல அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பிரதர்? ஃபுட்பால் வந்துட்டு இன்னைக்கு பிரீமியர் லீக் அப்படின்றது தான் ஃபுட்பால்ல பெஸ்ட் லீக். அது வந்து வித்அவுட் எனி டவுட் வி கேன் கோ ஃபார் இட். இதே வாங்க சண்டை போறவங்க இருக்காங்க. ஓகே, இப்போதான் நான் அப்புறம் டீல் பண்ணோம். ஆனா இப்போதைக்கு லெட்ஸ் ஜஸ்ட் டேக் பிரீமியர் லீக். ஓகே, பிரீமியர் லீக் மட்டுமே வந்துட்டு 200 கண்ட்ரீஸ் மேல வந்துட்டு பிராட்காஸ்ட் பண்ணுது. ஓகே, ஐபிஎல் வந்துட்டு எத்தனை கண்ட்ரீஸ் பிராட்காஸ்ட் பண்ணுது? நிறைய இல்ல, கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். nothing against IPL, nothing against cricket. உங்களுக்கு அந்த ஸ்போர்ட் பிடிக்கிறதுனா நானுங்க, எனக்கு பிடிக்காது அந்த ஸ்போர்ட். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதே எம்சிங் பண்ண நல்ல அமௌண்ட் வரும்டா. தயவு செஞ்சு வெயிட் பண்றேன். அது 2 மணி நேரம் ஆடுறோமோ 1 மணி நேரம் ஆடுறோமோ 1/2 மணி நேரம் ஆடுறோமோ ஃபுல்லா இன்வால்வ் இருக்கணும். கிரிக்கெட்ன்ற ஒரு ஸ்போர்ட் வந்துட்டு ஒரு 2 பேர் விளையாடுறாங்க, மிச்சம் 9 பேர் சுத்தி நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே பட் ஓகே ஃபைன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆடுங்க. என்ன சொல்றது, நம்ம கேக்குறதுக்கு யாரு நம்ம பிடிச்ச ஸ்போர்ட் மட்டும் தான் நல்ல ஸ்போர்ட்னு சொல்றது தப்பு. ஓகேயா? எனக்கு எது பிடிக்காது, எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும், அதுக்கப்புறம் எனக்கு பாஸ்கெட்பால் பிடிக்கும், ஹாக்கி பிடிக்கும், ஆனா கிரிக்கெட் பிடிக்காது. ஓகே, பட் இந்த கம்பேரிசன் வந்துட்டு இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சாரி மார்க் ஜக்கர்பர்க் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு, டெஸ்லா ஈலான் மஸ்க் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு, நம்ம ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் அவரை பார்த்து நீ என்னடா காசு வச்சிருக்க, நான் வச்சிருக்கேன் காசு அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? சிரிச்சிட்டு போயிருவாரு. அவ்வளவுதான். ஃபுட்பாலை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க சிரிச்சிட்டு போயிடணும். ஓகே, அது வந்து யார்ட்டையும் ப்ரூவ் பண்ண வேண்டியன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கிரிக்கெட் நீங்க வந்து ஃபுல்லா எடுத்தாலும் கூட உலகத்துல என்ன ஒரு 1.2 பில்லியன் பார்ப்பாங்களா? அதான் ப்ரோ ஒரு ஜோக் ஒன்று வரும் பாத்தீங்களா, மிஸ் யூனிவர்ஸ்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்களாம் பார்த்து, ஆனா யாரையுமே அழைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வேர்ல்டு கப்னு ஒன்று கண்டக்ட் பண்ணி 12 டீம் கூட இல்ல. சோ இது வந்து 260 280 டீம்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கடைசியில வந்து ஒரு 64 டீம் உள்ள வந்து ஒரு வேர்ல்ட் கப் நடத்துறாங்க. ஓகேயா? 12 டீம் வச்சுட்டு செய்யக்கூடாது. ஓகேயா? அண்ட் காசு வைஸ் பார்த்தா கூட ஸ்போர்ட்டிங் லீக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்க NFL தான் வந்துட்டு இருக்கிறது அவங்க தானா ப்ரோ? யா மணி வைஸ் தே ஆர் தி பிகெஸ்ட் ஸ்போர்ட்டிங் லீக். ஜோடி ப்ரோ அவங்க மட்டும் தான் பாக்குறீங்க. ஆனா இப்ப அமெரிக்கால கூட பாருங்க NFL இருக்கு, ஐ மீன் அமெரிக்கன் ஃபுட்பால் அது அதுக்காக பேர் வைக்கிறாங்க. சாக்கர்னா எரிச்சலா வருது. அதுக்கு ஏதோ கேவலமான பேர் வைக்கிறோம். பட் அமெரிக்கன் ஃபுட்பால் அந்த ஸ்போர்ட் இருக்கு, அது அங்க மட்டும் தான் ஆடுவாங்க.
பேஸ்பால் இருக்காங்க, பேஸ்பால் இருக்காங்க, பாஸ்கெட் பால் இருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ ஃபுட்பாலும் MLS இருக்கு. ஓகே, யுஎஸ் விமென்ஸ் டீம் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, மென்ஸ் டீம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க. சோ அந்த நான் வந்து கிரிக்கெட் அழியணும் அப்படின்னு சொல்றேன். கிரிக்கெட் ஆடுங்க, கிரிக்கெட்டை பாருங்க, பட் மத்த ஸ்போர்ட்ஸ் வளர்றதுல எதுவும் தப்பு இல்லை. ஏன் கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு கோடி கோடியா சம்பாதிக்கணுமா? ஒரு ஃபுட்பால் ஆடுறா சம்பாதிக்கப்படாதா? இல்ல நம்ம நேஷனல் ஸ்போர்ட் ஒரு ஹாக்கி ஆடுறா சம்பாதிக்கப்படாதா? இல்ல கபடி ஆடுறா சம்பாதிக்கப்படாதா? இதுதான் நான் கேக்குறேன் விக்ரம் ப்ரோ. இப்ப நீங்க யார சொல்றீங்க? நான் ரெண்டு சொன்னேன். ஃபேன்ஸ் அப்ரிசியேஷன் கம்மியா இருக்கா இல்ல பிசிசிஐயோட வேலையா? ஆனா இதுக்கு மூல காரணம் வந்துட்டு நான் பிசிசிஐ தான் சொல்லுவேன். ஓகே, பிசிசிஐ இல்ல அந்த மக்கள் ஒரு பவரை கன்சாலிடேட் பண்ணி அதை வந்து அந்த காசா இருக்கட்டும் இல்ல இன்ஃபுளுன்ஸா இருக்கட்டும், அது இல்ல மக்களோட சப்போர்ட்டா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் வந்து நம்ம கன்சாலிடேட் பண்ணி நமக்கே வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சில குரூப்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அது வந்து ஸ்போர்ட்டிங் குரூப்ஸா இருக்கலாம், ரிலீஜியஸ் குரூப்ஸா இருக்கலாம், காஸ்ட் குரூப்ஸா இருக்கலாம். அவங்கள சொல்றேன். ஓகே, அவங்க பார்த்த வேலையில இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஏசியா கப்ல இருந்து வெளில வந்தா ஊரே உலகமே அசிங்கப்படுத்தாரு. எத்தனை குழந்தைங்களை வந்து போட்டுருக்கீங்க? ரெண்டு பேரும் இது ஒரு நாதாரி, ரெண்டுமே தண்டம் 1.4 பில்லியன். ஆனாலும் வந்துட்டு ஒரு 11 பேர் 23 பேர் இருக்க ஒரு ஸ்குவாட் அனுப்ப முடியல அப்படின்னா வெக்க கேடு தானே அது. சரி, நான் கேட்டா தப்பா எடுத்துக்காதீங்க நேரத்துல ப்ரோ. இட்ஸ் நாட் இன் आवर ஜீன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் உண்மையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல வந்துட்டு நான் எல்லா பக்கமும் ஆடினது இல்ல, ஆனா ஓரளவுக்கு வந்துட்டு வேற வேற ஸ்டேட்ஸ் வந்து ஆடி இருக்கேன். நான் ஆடினது கர்நாடகால. சோ கர்நாடகா பாய்ஸ் கூட ஆடி இருக்கேன், கர்நாடகால நார்த் கர்நாடகா பாய்ஸ் கூட ஆடி இருக்கேன். சில காலேஜ்ல இருக்கும்போது எம்பி அந்த சைடுல இருந்து வந்து பீகார்ல இருந்து வந்த பசங்க கூட ஆடி இருக்கேன், நார்த் ஈஸ்ட் பசங்க கூட ஆடி இருக்கேன், பஞ்சாப் பிளேயர்ஸ் கூட ஆடி இருக்கேன், நம்ம கேரளா பிளேயர்ஸ் கூட ஆடி இருக்கேன். தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு கீழே தூத்தூர், கன்னியாகுமரி பசங்க கூட ஆடி இருக்கேன். சோ நம்ம கிட்ட வந்துட்டு ஃபுட்பாலுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நம்ம மத்திய பிரதேஷ், பீகார் அந்த சைடுல இருந்து வரவங்களுக்கு ஜெனரலா வந்து பாடி வந்து அவ்வளவு பெருசா இருக்காது. ஸ்மாலர் ஸ்டேச்சர். நார்த் ஈஸ்ட்ல இருக்க பசங்களுக்கு வந்து பாடி அவ்வளவு பெருசா இருக்காது, ஸ்மாலர் ஸ்டேச்சர், பட் தே ஹேவ் வெரி குட் ஸ்பீட். ஓகே, அவங்களுக்கு வந்து தே ஹேவ் ஸ்பீட் அண்ட் ஸ்மாலர் சைஸ். இவங்களுக்கு வந்து தே ஹேவ் ஸ்பீட், ஐ மீன் தே ஹேவ் ஸ்ட்ரெங்த் அண்ட் ஸ்பீட். இவங்களுக்கு வந்து ஸ்பீட் அண்ட் ஸ்மாலர் சைஸ். இதே கேரளா பஞ்சாப் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா இருப்பாங்க. ஓகே, பிசிக்காலிட்டி, ஒரு டிஃபெண்டருக்கு வந்து ஹைட் தேவை, வெயிட் தேவை, அதெல்லாம் இங்க இருக்குது. ஓகே, இது போக they are footballing state by themselves. ஆமா ஆமா ஆமா, கோவா இருக்கட்டும் இல்ல கேரளா இருக்கட்டும் இல்ல வெஸ்ட் பெங்கால் இருக்கட்டும், எல்லாமே ஃபுட்பாலிங் ஸ்டேட்ஸ். அவங்களுக்கு வந்து ஃபுட்பால்னா என்னன்னு தெரியும், ஃபுட்பாலோட அருமை தெரியும். ஓகே, இந்த மாதிரி இவ்வளவு அழகான ஒரு மிக்ஸ் இருக்க ஒரு நாட்டுல ஒரு 23 பேர் வந்து ரெடி பண்ணி அனுப்ப முடியலன்னா இட்ஸ் a systemic failure. ஆமா ப்ரோ, அட்லீஸ்ட் ஏசியா கப்ல நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிருக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு கூட ஒரு வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகணும். அட்லீஸ்ட் அந்த குவாலிஃபை ஆகிறதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜ் இருக்கும்ல, அங்க வரைக்கும் போறதுக்கு சொல்லும் போதே அந்த புள்ளரிக்கே சொன்னீங்களா, அது மாதிரி இந்தியா குவாலிஃபை ஃபர்ஸ்ட் இதுல வந்தா கூட ஓகே ஃபைன். சோ இப்போ இத பத்தி பேசும்போது எனக்கு வந்து அந்த புள்ளரிக்கிறது ஆப்போசிட் ஃபீலிங் தான் இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஓகே, அது ஒரு பா இருக்குது, இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு. இது வந்து எனக்கு ஃபுட்பாலுக்கு மட்டும் இல்ல, ஹாக்கிக்கும் இருக்கு. ஓகே, நம்ம நேஷனல் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். தவிர என்ன இருக்கு, பிஹெச்எல்ல ஒரு ஹாக்கி லீக் ஸ்டார்ட் பண்ணாங்க பேக் இன் 2004-5 போல. சூப்பரா இருந்துச்சு, அதை நான் ஃபாலோ பண்ணுவோம் ஸ்கூல்ல. ஆனா அதுக்கு நிறுத்திட்டாங்க. ஓகே, இப்போ தெரியல ஏதாவது கொண்டு வராங்களா அப்படின்னு தெரியல. பட் எனிவே, சோ ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இப்போதைக்கு பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஐஎஸ்எல் ஆரம்பிச்சாங்க 2014 ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க டார்கெட் வந்துட்டு 2034 வேர்ல்ட் கப்புக்கு நம்ம வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்ற ஆசையில தான் ஆரம்பிச்சாங்க. அது நடக்குமா தெரியல. பட் ஆனா ஐஎஸ்எல் ஆரம்பிச்சதுல இருந்து இந்தியன் ஃபுட்பால் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். ஏன்னா ஆரம்பத்துல வந்துட்டு அங்க மத்த கண்ட்ரீஸ்ல ரிட்டையர் ஆகி நல்லா தொகையெல்லாம் போட்ட ஃபுட்பாலர்ஸ், அதாவது பெரேஸா இருக்கட்டும் இல்ல மிக்கேல் சில்வெஸ்டரா இருக்கட்டும் இல்ல வேற யாரும் வந்தாங்க, இவரு ப்ரோ டெல் பியரோ வந்தாரு, மாட்டராஜி வந்தாரு, அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க அந்த டைம்ல, எல்லாம் ஸ்டார்ஸ். ஓகே, அது லான்ச் பண்ணது சூப்பரா லான்ச் பண்ணாங்க. அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு பார்க்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சிக்கோலாம் கூட கோச்லாம் எக்ஸாக்ட்லி. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் நடந்துச்சு. அதுக்கு அப்போ வந்துட்டு அந்த பிளேயர்ஸ்க்கு தான் வந்துட்டு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துச்சு. ஆனா ஜெனரலா லீக்ல வந்துட்டு ஸ்பீடே இல்ல. ஏன்னா அந்த பிளேயர்ஸ் தான் வயசாயிருச்சு, டாப் பிளேயர்ஸ் ஆர் ஏஜ்.
அதுக்கப்புறம் வர மத்த பிளேயர்ஸ் வந்து they're not that big players, அவங்க ஜெனரலாவே அவ்வளவு ஸ்பீடா கிடையாது. சோ நம்ம யூரோப்பியன் மேட்சஸ் வந்து டிவில பார்த்துட்டு நேர்ல போய் ஐஎஸ்எல் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதே ஐஎஸ்எல் வந்து டிவில பாத்தீங்கன்னா சண்டே லீகோட கேவலமா இருந்தது. கச்சா முச்சான்னு கூட்டம் போடுவாங்க. அப்பதான் வந்து இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்போ லைக் இப்ப நான் சென்னை எஃப்சி மேட்சுக்கு போய் உட்காரும் போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு 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 ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்றாங்க, ஒரு ஒரு கண்டினியூட்டி இருக்கு கேம்ல, ஒரு ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு பிலாசபி ஃபார்ம் பண்ற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருக்காங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸ். சோ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லயே வந்துட்டு இப்போ கூட நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம் கோச் சொன்னாரு, இந்தியன் பிளேயர்ஸ் இந்தியா வந்துட்டு ஸ்கோர் பண்ண மாட்டேங்குது அப்படின்றது நிறைய பேரோட கம்ப்ளைண்டா இருக்கு. இப்போ ஏசியா கப்ல கூட வந்து இந்தியன் டீம் நல்லா ஆடிச்சு, ஆனா ஸ்கோரிங் மட்டும் இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அது காரணம் ஏன்னா நீங்க ஐஎஸ்எல் எடுத்து பாருங்க, எத்தனை டீம்ல இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு அட்டாக்கிங் மிட்டோ இல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் ரோல்லையா விளையாட வைக்கிறாங்க நீங்க பாருங்க. ஏன்னா அதை யாருமே பண்றது இல்ல. அதை பண்ண ஆரம்பிச்சாதான் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் இந்தியன் டீம் ஐஎஸ்எல்லே கூப்பிடலன்னா அங்கேயே மென்டாலிட்டி உடைஞ்சிருது இல்ல. அவங்களால on the one hand we don't have that ability. ஸ்கோரிங் வந்து ஃபுட்பால்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். சோ அதை வந்து யார் பண்ண முடியுமோ அவங்க வச்சு தான் நான் வந்து கிளப் நடத்த முடியும். இல்லாட்டி ஸ்கோரிங் கோல் போறனா அவன் மேட்ச் பார்க்க வர மாட்டான்ல. சோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. பட் ஆஃப் கோர்ஸ் we need to solve that eventually. இப்போதைக்கு வந்துட்டு நம்ம டிஃபென்ஸ் நல்லா இருக்கு. டிஃபென்ஸ்ல இருந்து அந்த விங்ல இருந்து எடுத்துட்டு வந்து விளையாடுறதா சூப்பரா ஆடுறாங்க நம்ம விங்கர்ஸ், இந்தியன் விங்கர்ஸ். மிட் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த ஃபைனல் தேர்ட் அப்படின்வாங்கல்ல, அட்டாக்கிங் தேர்ட் ஆஃப் தி ஃபீல்ட், அது மட்டும் நம்ம எதுவுமே இம்ப்ரூவ் ஆகல. பட் ஹோப்ஃபுல்லி another 10 years ஆயிருக்கு ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகி. ஹோப்ஃபுல்லி another 10 years 10 வருஷம் ஆயிடுச்சு. நைஸ் சம மேட்டர். சோ இப்போ இந்த கிரிக்கெட் வர்சஸ் ஃபுட்பால் ஏன் வந்து நம்ம ஊர்ல ஃபுட்பால் முன்னேறல அப்படிங்கிறது பேசினா பேசிட்டே போயிடலாம். ப்ளீஸ் செட்டப் நடுவுல கிரிக்கெட் வந்து மிஞ்சி போனா என்ன ஒரு 1.2 பில்லியன் பீப்புள் பாப்பாங்க. தெரியல நம்பர் எனக்கு எக்ஸாக்ட்டா. பட் ஃபுட்பால் வந்துட்டு 4 பில்லியன் பீப்புள் ஃபாலோ ஃபுட்பால். ஒரு ஹோல் இந்தியாவே பாக்குற மாதிரி கணக்கு ப்ரோ. 4 இந்தியா ஓகே சாரி தப்பா 3 இந்தியா பாக்கல. சாரி ப்ரோ மேட்ச் ஓகே. அதாவது 8 பில்லியன் பாப்புலேஷன் வேர்ல்ட்ல, அதுல வந்து 4 பில்லியன் பீப்புள் இஸ் வேர் ஃபுட்பால் இஸ் ரீச்ட். ஓகே. நம்ம இது அதுக்கு மேல வந்து அந்த ஆர்குமெண்ட் வந்து பேசக்கூடாது. சோ நீங்க மொத்த கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா கூட அந்த ரெவென்யூ வந்துட்டு மைட் barely match up to Premier League revenue. ஓகே. மொத்த NFL எடுத்தாலுமே that revenue is probably better than Premier League revenue. ஆனா பிரீமியர் லீக்ன்றது ஒரு கிளப் தான். ஓகே. கிரிக்கெட்டுக்கு வந்து இந்த சாங்டோரியமே வந்துட்டு இந்தியா தான். ஓகே. நம்ம இப்போதைக்கு அட்லீஸ்ட் இந்த கரண்ட் சிச்சுவேஷன் ஐஎஸ்எல் தான் வந்துட்டு கிளப் கிரிக்கெட்ல மோஸ்ட் ஹையஸ்ட். அது பக்கத்துல கூட மத்த லீக் எதுவுமே இல்ல. பிக் பாஷா இருக்கட்டும் இல்ல நம்ம பிஎஸ்எல் இருக்கட்டும், எதுவுமே பக்கத்துல கூட இல்ல. அந்த லீக் எல்லாத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா கூட இட் பி சம்வேர் அரவுண்ட் தி பிரீமியர் லீக் நம்பர்ஸ். ஆனா பிரீமியர் லீக் அப்புறம் வந்து லாலிகா இருக்கு, ஸ்பெயின்ல லாலிகா இருக்கு, இட்டலில சரியா இருக்கு, ஜெர்மனில புண்டஸ்லீகா இருக்கு, பிரான்ஸ்ல லீக் 1 இருக்கு, கே லீக், ஜே லீக் எல்லாமே இருக்கு. ஓகே. எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு லீக் இருக்கு. அண்ட் இது எல்லாமே வந்து அந்த டாப் லீக் மட்டும் தான். இதுல யூகேல மட்டுமே வந்துட்டு பிரீமியர் லீக் கீழ 3-4 டிவிஷன் இருக்கு. அதே மாதிரி அவ்வளவு டெப்த். ஓகே. ஒரு மேட்சுக்கு 16 பிளேயர் இருக்காங்க. ஒரு ஸ்குவாடுக்கு 23 பிளேயர். ஒரு டீம்ல இப்ப செல்சி எடுத்தீங்கன்னா, யுனைடெட் எடுத்தீங்கனாலே டாப் டீமுக்கு அப்புறம் வந்து ரிசர்வ் டீம் இருக்கு. ரிசர்வ் டீமுக்கு அப்புறம் வந்துட்டு ஏ டீம், பி டீம், அதுக்கப்புறம் வந்து யூத் டீம்லயே வந்து அண்டர் 21, அண்டர் 19, அண்டர் 17, அண்டர் 15. ஓகே. அப்படியே ஜலிச்சு எடுக்கலாம் டேலண்ட். ஓகே. இவ்ளோ பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. போய் ட்ரை டு கம்ப்ளீட். கரெக்ட் தான். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயம் பேசலாம்னு நினைச்சோம். பட் இதுக்கே வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால தான் கட் ஷார்ட் பண்ணல. நிறைய மேட்டர் அந்த வேர்ல்ட் கப் பத்தி பேசினது. அண்ட் இது எல்லாருமே ஃபுட்பால் முன்னேறல அப்படின்னு கேட்டா எல்லாருமே எடுத்து வைக்க முடியாது. ஃபியூச்சர் ஒரு எபிசோட்ல வந்து அந்த நம்பர்ஸ் பேசலாம். ஓகே. இது வந்து இன்னைக்கு சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் வந்து படா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. பட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஃபேக்சுவலாவும். பட் ஃபேக்சுவலாவும் வந்து நம்பர்ஸ் வச்சிருக்கேன். நம்பர்ஸோட வந்து நம்ம இது வேர்ல்ட் கப் நினைச்சு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் அதை வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியா வந்து செஞ்சுட்டாங்க. அப்ப நான் வந்து ஆஸ்திரேலியா சூப்பர் அட்டப்பாவி உனக்கு தேசபக்தியா டேய், அது கிரிக்கெட் இந்தியாடா, இந்தியன் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டிங்க, வேர்ல்ட் கப் நடத்துறீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். கடைசில ஜி வேற. ஆமா. ஓகே. சோ சரி ஓகே. இந்தியா தோத்துருச்சு முடியா. அடுத்த பார்க்கலாம். நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க இந்த ஆளு இவர் வந்ததுனாலதான் அப்படின்ட்டாங்க.
நல்ல விஷயம் பண்ணிருக்கலாம், அங்கேயும் அதை பத்தி அப்புறமா பேசலாம் பேசலாம். ஆனா எங்க அப்பா வந்து சில சமயத்துல சில கோவத்துல சொல்லுவாரு, ஆமாடா நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு சங்கதியே வந்துச்சு அப்படிங்குவாரு. ஓகே, அந்த மாதிரிதான் இது. அப்போ 70 வருஷம் வந்து இந்தியா வந்து என்ன சொல்றது, இந்தியன் ஓஷன்ல மூலிகை கிடந்துச்சு. 2014 தான் தோண்டி எடுத்தாங்களா, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நாங்க எதுவுமே பண்ணலையா? இன்னைக்கு இதை பேசி முடிச்சிருக்கோம். பட் ஜெனரலி என்னென்னலாம் பேசுறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஒரு லீகா, பிரீமியர் லீகா இருக்கட்டும், சீரியை பத்தி தனியா பேசலாம், புண்டஸ் லீகா பத்தி அவங்களோட கேரக்டர், ஒரு ஃபுட்பாலிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட டாக்டிக்ஸ் எப்படி இருக்கும், ஃபிளாம்போயன்ட் ஃபுட்பால் வேற, டைரக்ட் ஃபுட்பால் வேற, அண்ட் சவுத் அமெரிக்கா அது ஒரு தனி கைண்ட் ஆஃப் ஃபுட்பால் கல்ச்சர், அண்ட் ஒரு பிளேயரோட ஹிஸ்டரி, அண்ட் ஒரு ஐகானிக் சீசன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரோ. பார்க்க ஆரம்பிச்ச புதுசுல எனக்கு இந்த கிளப்னா என்ன, லீக்னா என்ன அதுவே புரியாது. முக்கியமான மேட்டர் அது. ஏன்னா இப்போது வந்துட்டு ஐபிஎல், ஐஎஸ்எல் எல்லாம் இருக்குது, ஓரளவுக்கு நம்ம ஆளுங்களுக்கு புரியும். ஆனா கூட அவங்களுக்கு அந்த லெவலுக்கு புரியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரே ஐபிஎல் 8 டீம், 10 டீம் வருஷம் வருஷம் அவங்களே தான் ஆடுவாங்க. ஒரே ஐஎஸ்எல் 12-13 டீம் வருஷம் டெலிகேஷன் கிடையாது, ப்ரமோஷன் கிடையாது, ரெவென்யூ மாடல் எப்படி ஷேர் பண்றாங்க ரெவென்யூ அப்படின்ற எந்த டீடைல்ஸுமே கிடையாது. அவ்வளவு பெரிய என்ன சொல்றது, அவ்வளவு டீடைல்ஸ் இன்ட்ரிகேட்டா டீடைல்ஸ் கொடுக்கறது இல்ல அதுல. ஆனா இன்னொரு கண்ட்ரில பாத்தீங்கன்னா அவன் சாம்பியன்ஸ் லீக் ஒன்று வச்சிருக்கான், என்டையர் யூரோப் கம்பீட்ஸ், அண்ட் தென் அது கீழே ஒரு கண்ட்ரிக்கு ஒரு லீக் இருக்குது. அந்த லீக் கீழே செகண்ட் டிவிஷன் யூரோப்பா கான்ஃபரன்ஸ் லீக் வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, யூரோப்பா லீக், கான்ஃபரன்ஸ் லீக்ல கனாப்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு எபிசோட் பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சருக்காக மட்டுமே. ஓகே, சோ நல்லா பண்ணலாம். இப்போ ரெண்டு கைண்ட் ஆஃப் பீப்புள் பாத்துக்கடே, எங்களுக்கே சொல்றியா டெய்லி நாங்க உட்கார்ந்து பக்கோடா தின்னுட்டே பேசுறதா, அந்த கிரவுடுக்கு நம்ம சீக்கிரம் போயிட்டு ரீச் பண்ணி அவங்க லெவல் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் லெவல்ல இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கியூரியாசிட்டி தூண்டுற மாதிரி இந்த கான்வர்சேஷன் இருக்கணும். பட் தட்ஸ் வேர் we are trying to go. ஏன் சொல்றேன்னா நம்ம ஒரு கிரிக்கெட் நேஷனா இருக்கலாம், ஆனா ஃபுட்பால் பக்கத்துல தப்பு இல்ல. அதே ஏன் சொல்றேன்னா, ரீசன்ட்டா கேள்விப்பட்டேன், ஜெர்மனில வந்து NFL பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஓகே, ஒரு கூட்டம் வந்து ஃபுட்பால் வெறியர்ஸ். ஓகே, அதுல சிந்தனை சேதனர் எல்லாமே வந்துட்டு NFL பார்க்கணும். என்ன சம்பந்தமே எல்லாம் பேசி உங்களுக்கு NFL என்னடா சம்பந்தம் பாக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர்லயே ஃபுட்பால் பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ஃபைன். இப்போ இவ்வளவு விஷயம் இருக்கு பேசுறதுக்கு அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோடனே தெரிஞ்சு, ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணதே பேச முடியாம கட் ஷாட் தான் வந்து பண்ணிருக்கோம். ஸோ மந்த்லி ஒன்ஸா நம்ம மீட் பண்ணி வந்து ஃபுட்பால் அப்டேட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்டேட்ஸ்லாம் வந்து ஸ்கோர், மேட்ச் அப்படின்னு மட்டும் இல்லாமல் என்னென்ன நடக்குது, நிறைய ஹிஸ்டரி அதெல்லாம் கூட நம்ம பேசலாம் அப்படின்னு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டுடே. ஆல்சோ ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படின்றதுனால லோஃபுல் ஃபேன்ஸ்லாம் ஒரு விஷயம் சொல்லிருக்கோம். நீங்க வின் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆஃப்டர் 30 இயர்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இட்ஸ் வெரி சேட். அத்தனை வருஷம் கழிச்சு வின் பண்ணி அது வந்து ஒரு கொரோனா இயர்ல மாட்டி அதை செலிப்ரேட் கூட பண்ண முடியாம போயிடுச்சு. அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. பட் இந்த வருஷம் வந்து உங்களால் கிளம்புறேன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, எனக்கு வந்து அந்த மொட்டையை பிடிக்காது, பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஓகே, அதான் கிரேட் தான், அதெல்லாம் ஒத்துக்கணும், மரியாதைலாம் இருக்குது, பெரிய மனுஷன் தான். பட் அந்த மட்டும் எனக்கு பிடிக்காது. சோ அவருக்கு வந்துட்டு சவாலா இருந்த ஒரு மனுஷன் ஒரே ஆளுப்பா, அது வந்து கொஞ்சம் வருஷம் தான். எனக்கே வருத்தமா இருக்கு அப்படின்னா லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். சோ டோன்ட் வரி கைஸ், ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து சாவி வருவாரு நம்பலாம். ஒரு சட்டை தெரியும், மொட்டை தெரியுமா, 10 ஹேட் கேள்விப்பட்டிருக்கீங்க? சீக்கிரமா வந்து திடீர்னு வந்துட்டு புண்டஸ்லீகால இருந்து லிவர்பூலுக்கு வந்து மேனேஜர் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது வந்து அது நடந்துச்சுனாலும் வந்துட்டு லிவர்பூல் ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பட் பெப்ப இழக்கிறது ஒரு பெரிய இழப்பு, சாரி கிளாப் இழப்பு ஒரு பெரிய இழப்பு. சோ சாரி கைஸ், ஃபீல் பேட். சூப்பர் மச்சி, see you soon, see you.